ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அபிட்சர் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ வந்து அவங்களுடைய அப்ரெண்டிஸ்ஷிப்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு டோட்டலாக 7150 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் 396 வேகன்சி ரிலீஸ் இதில் வந்து இப்போ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னா இது ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். 1 இயர் ட்ரைனிங் இருக்கு. ஸோ இந்த 1 இயருக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டைஃபன் மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்றது நீங்கள் வந்து எஸ்பிஐயோட எம்ப்ளாயியாலாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சும்மா ஒரு ட்ரைனிங் போகிற மாதிரி தான் இருக்கும். 1 இயர் ட்ரைனிங். இதில் உங்களுக்கு ஒரு ஸ்டைஃபன் மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, எஸ்பிஐயோடைய எந்த ஒரு பெனிஃபிட்டோ எந்த ஒரு அலவன்ஸோ நம்மளுக்குலாம் கிடைக்காது. சும்மா 1 இயர் நம்ம அது வேலை எப்படி இருக்கும், அங்கே ஒர்க்கு ஜாப் எப்படி இருக்கும், ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் வந்து ஒர்க் சொல்லுவாங்க. இந்த ஒர்க் பாருங்க அப்படின்ற மாதிரி. மோஸ்ட்லி வந்து ஜூனியர் அசோசியேட் பண்ணுற ஒர்க், நிறைய ஒர்க் வந்து இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போகிறவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே என்ன தெரிஞ்சுக்கிறலாம்னா, பேங்க்கில் நம்மளுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறலாமே தவிர்த்து இதில் நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இருக்கான்னா மோஸ்ட்லி கிடையாது. என்ன ஒரே ஒரு பெனிஃபிட் இருக்கும், என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அடுத்ததாக எஸ்பிஐ ஜேஏ ஜூனியர் அசோசியேட்க்கு அப்ளை பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதே மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் போகிறீங்க, முடிச்சிருக்கீங்க, 1 இயர் முடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு பர்சன் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க நீங்கள் 2 பேருமே சேம் மார்க் எடுக்கும்போது இதில் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எதில் மட்டும்தான், இப்போ எஸ்பிஐக்கு நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் போகிறீங்கன்னா எஸ்பிஐயில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கும். மற்றபடி எந்த பெனிஃபிட்டுமே இதில் இருக்காது. என்னை பொறுத்தளவில் எக்ஸாம் எழுதுங்க, பட் வந்து இதுக்கு நான் போகலாமா அப்படின்னா அது அடுத்து பார்த்துக்கறலாம். நம்ம எக்ஸாம் முடிச்சு ட்ரைனிங் இந்த செலெக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் செலக்ட் ஆனால் போகலாமா இல்லையா அப்படின்றத அடுத்து பார்த்துக்கலாம். பட் யார் போக வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த இயரே நான் எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் போகணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு போக தேவையில்லை. எனக்கு இன்கம் வேணும், அதே மாதிரி நான் எக்ஸாமுக்கும் படிக்கிறேன், நிறைய தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு தாராளமாக போகலாம். சரிங்களா? இப்போ இதில் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் என்ன இருக்குது, டீட்டெயில்டு வீடியோவாக பார்த்துடலாம். டோட்டலாக நம்மளுக்கு தமிழ்நாட்டில் 396 வேகன்சி இருக்குன்னு சொன்னேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க. 396 வேகன்சி கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எங்கெல்லாம் போஸ்டிங் இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்மளுக்கு இங்கே இவ்வளோ சிட்டி, இவ்வளோ ஊரில் வந்து நம்மளுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏஜ் என்ன ஏஜில் இருக்கணும்னா, நம்மளுக்கு ஆஸ் யூஸ்வல் ஜூனியர் அசோசியேட்க்கு நம்மளுக்கு என்ன ஏஜ் இருக்கணும், 20 to 28 ஏஜ், அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. எந்த டேட் படினா April 1, 2026 படி இருக்கணும்னு இருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நம்மளுக்கு பேங்க் எக்ஸாமில் என்னென்ன இருக்கும், SC STனா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதே மாதிரி ஓபிஎஸ்னா 3 years, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதே தான் இங்கேயும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க. வேற என்ன இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிகிரி கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ட்ரைனிங் டியூரேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 1 இயர் டியூரேஷன். ஸ்டைஃபண்டாக நம்மளுக்கு 15,000 பெர் மந்த், ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு 15,000 கொடுப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே தான் எஸ்பிஐயோடைய அந்த பெனிஃபிட்டோ அலவன்ஸ் எதுவுமே இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போகிறவங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? அதுக்கப்புறமா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கிற முடியுமானா முடியாது. இதை வந்து நான் இந்த மாதிரி ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் அப்படின்றத ஒரு ரெசியூம்லேயோ இல்லை வந்து இப்போ ஜூனியர் அசோசியேட்க்கு நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும், கேட்பாங்க. அந்த இதுக்கு மட்டும்தான் நீங்கள் போட முடியும். மற்றபடி இதை எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க.
ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் 2 எக்ஸாம். ஒண்ணு வந்து ரிட்டன் டெஸ்ட், இன்னொன்னு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து 1 ஹவர் டெஸ்ட். இதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 25 கொஸ்டின், 25 மார்க். என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு? ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் ஃபினான்சியல் அவேர்னஸ், ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கும், குவான்ஸ் இருக்கும், ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இங்கிலீஷை தவிர்த்து மீதி இருக்கிற லாங்குவேஜ் நம்மளுக்கு ஜூனியர் அசோசியேட்ல எப்படி இருக்கும்? நம்ம லாங்குவேஜ்க்கு தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் இருக்குமா? இங்கிலீஷ் கம்பல்சரி. அண்ட் வந்து மற்ற இது வந்து ஹிந்தி இல்லைன்னா தமிழ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். சரிங்களா? இதை இங்கே சொல்லியிருக்காங்க. மீடியம் ஆஃப் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? தமிழ்நாட்டுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் சொன்ன மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இவ்வளோ சிட்டிஸில் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறமா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இப்போ யாருக்கு இல்லை அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ 10th 12th சர்டிஃபிகேட்டில் இப்போ உங்கள் லோக்கல் லாங்குவேஜ், இப்போ தமிழ்நாட்டுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் இருக்குன்றப்போ நான் 10th 12th தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்காது. யாருக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்குன்னா, தமிழை வந்து ஒரு பாடமாக எடுக்காமல் இருப்பாங்க இல்லையா? பட் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எழுத தெரிஞ்சிருக்கணும், படிக்க தெரிஞ்சிருக்கணும், லோக்கல் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ ரிட்டன் டெஸ்ட்டும் முடிச்சிட்டிங்க, லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் ரெண்டுமே கிளியர் பண்ணவங்களுக்கு அடுத்ததான் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்புறமா ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெயிட் லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த வெயிட் லிஸ்ட் எதுக்காக அப்படின்னா, இப்போ எல்லாருமே எக்ஸாம் எழுதுவோம், நிறைய கிளியர் பண்ணியிருப்போம். பட் கிளியர் பண்ண எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுவோமானா அது டவுட்டு தான் இல்லையா? ஸோ அதுக்காக வெயிட் லிஸ்ட் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதில் இப்போ இதில் ஜாயின் பண்ணாதவங்க வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள ஜாயின் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கப்புறமா இது ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அவங்களுக்கு மட்டும் வந்து இது இல்லை. பிடபிள்யூடிக்கு மட்டும் இது இல்லை, ஃபீஸ் கிடையாது. ரிமைனிங் இருக்க ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 300 ரூபாய் அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ். அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிற வேண்டியது. இதை பொறுத்தளவில் அப்ளை வந்து ஆன்லைன் மோடு தான். நம்ம எப்போவுமே அப்ளை பண்ணுற மாதிரி ஆன்லைன் மோடு தான் அப்ளை பண்ணணும். அடுத்து ஃபோட்டோ சைஸஸ், சிக்னேச்சர் சைஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பேங்க் எக்ஸாமுக்கு, இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு எல்லாமே என்ன சைஸில் இருக்குமோ அதே தான். வேறு எந்த மாற்றமும் இதிலெல்லாம் இல்லை. சரிங்களா? அவ்வளோதான் நம்ம இந்த எக்ஸாமை பொறுத்தளவில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. பட் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுங்க. அதுக்கப்புறமும் போகிறது போகாதது அது அடுத்து பார்த்துக்கரலாம். இப்போ எல்லாருமே, ஏன்னா இது ஃபஸ்ட்டாக ஒரு எக்ஸாம் வருதுன்றப்ப கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணி பாருங்கள், எக்ஸாம் எழுதி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.